அண்மை செய்தி. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனக சபையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதி அளிப்பதற்கு மேற்கொள்ள உள்ள ஏற்பாடுகள் என்ன என்பது குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்குகள் கடந்த முறை விசாரணைக்கு வந்த பொழுது நடராஜர் கோயிலில் கனகசபை மீதேறி பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுவர், என்ன நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்து திட்டத்தை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் சிறப்பு அமர்வு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் சுதந்திர அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்பொழுது பொது தீட்சிதர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கால பூஜைகளுக்கு இடையில் கனகசபையில் பக்தர்களுக்கு தரிசனம் செய்ய அனுமதி வழங்குவது என முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு ஏதுவாக சாய்வு தள பாதை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. பொது தீட்சிதர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவுக்கு ஆட்சேபம் தெரிவித்த இந்து சமய அறநிலையத்துறை பக்தர்கள் சுவாமிக்கு எதிரில் நின்றுதான் தரிசனம் செய்ய வேண்டும், அதை விடுத்து ஒரு ஓரத்தில் தரிசனம் செய்ய அனுமதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டது. இது தரப்பு வாதங்களின் கேட்ட நீதிபதிகள் கோயில் திறந்திருக்கும் 11 மணி நேரத்தில் 6 கால பூஜைகள், பால் நெய்வேத்தியம் உள்ளிட்ட பிற பூஜைகள் 8 மணி நேரம் நடத்தப்படுவதாகவும் மீதமுள்ள 3 மணி நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனகசபை மீது நின்று தரிசனம் செய்ய ஏதுவாக ஒரே வழியில் சென்று வருவதை தவிர்த்து கூடுதல் பாதையை ஏற்படுத்துவது குறித்து கட்டடக்கலை வல்லுநர்களுடன் ஆலோசித்து திட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பொது தீட்சிதர்கள் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை மார்ச் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அதே சமயம் இந்த விவகாரம் தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறையில் தனது கருத்துக்களை மனுவாக தாக்கல் செய்யும் நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.